மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள். 2027ஆம் ஆண்டு மார்ச் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது அந்த படிவத்தில் ஜாதிவாரி கணக்குகளை சேர்த்தே எடுப்போம் என்கின்ற பாராளுமன்றத்திலே ஒரு அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் போடுகின்ற இந்த விதை 2027ஆம் ஆண்டு வருகிற மார்ச் மாதத்தில் நிச்சயமாக அது நடைமுறைக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறீங்க. கொஞ்சம் கலகலன்னு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கலாம். ஏன்னு தெரியல, இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. அதாவது தேர்தல் பிறகு முதல் கூட்டம் இதெல்லாம் அதனால இருக்கிறதுனால தேர்தலில் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும். ஆனால் ஒரு விஷயம், காமெடியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். தேர்தல்னு டாக்டர் சொன்னதுனால, தேர்தல்னு சொன்னதுனால சொல்கிறேன். அப்போ தான் எல்லா சமுதாய அமைப்புகள் வருவாங்க. வருகிறது தவறு ஒன்றும் இல்லை. கேட்டிங்க, காமெடி தான், யாரும் தவறு எடுத்துக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியும் பெர்சன்டேஜ் வைஸ் சொல்லும்போது அது 400% போயிடும். எங்கள் ஜாதி பார்த்தீங்கன்னாக்கி 25% இருக்கும்பாங்க. இன்னொரு ஜாதி பார்த்தீங்கன்னா 50% இருப்பாங்க. இன்னொரு ஜாதி பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 400-500% போயிடும். இது காமெடி எல்லாம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லை இது இருந்தால் கூட இது ஒரு முக்கியமான விஷயம். அது இந்த நிகழ்வு என்பது டாக்டர் முன்னெடுத்திருப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். அது மாநில அரசுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா மத்திய அரசு மட்டும் எடுக்குதுன்னா சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக ஓபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ரெட்டியார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் இருப்பாங்க. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ரெட்டியார்லாம் பேக்வேர்டில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்பதை மத்திய அரசு, மாநில அரசு, இதுக்கிடையில் நீதிமன்றங்கள் வேற, குறுக்கீடு வேற இருக்கிறது. 1881 இன்னைக்கு வரை இதோட போராட்டம் தொடர்ந்து நீதிமன்றம், மக்கள் மன்றம் இருக்கிறது. ஆக எது எப்படி இருந்தாலும் டாக்டர் எடுக்கிற முடிவுகள், அவர்கள் சொன்ன கருத்துகள் வரவேற்கப்படுகின்றன. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கான முடிவினை முன்னெடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக வந்து எல்லா நிலையிலும் எல்லா சமூகத்திற்கும் அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும். ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிற மக்கள் முன்னேற வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவுடைய கருத்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முழு ஆதரவை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.